சிட்டியில ராம் வெண்ணிலான்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்துட்டாங்க. வெண்ணிலா பார்க்க கொஞ்சம் குண்டா இருப்பா. இருந்தாலும் ராமுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு நாள் ராமுக்கு கிராமத்துல இருந்து போன் வருது. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? தங்கச்சி கல்யாணம் வேலைலாம் எப்படி போகுது? நல்லா இருக்கோம்பா. அங்க நீ எப்படி இருக்க? வெண்ணிலாலாம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்கா. எங்க எனக்கு தான் இங்க லீவே கிடைக்க மாட்டேது. சரிப்பா, மீனாக்கு வர மாசம் கல்யாணம் வருது. நீ எப்போ ஊருக்கு வருவந்தா கேட்க ஃபோன் பண்ண. நான் 10 நாள் லீவு கேட்டிருக்கேம்மா. 10 நாளைக்கு முன்னாடி வரேன். இப்போதைக்கு லீவு கிடைக்கல. நான் வெண்ணிலாவை அனுப்பி வைக்கிறேம்மா. அவ வந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிப்பா, வெண்ணிலாவை பார்த்து சீக்கிரமா அனுப்பு. நீயும் சீக்கிரமா வந்துடு. உங்களுக்காக தான் நான் இங்க காத்துட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு சாரதா அம்மா போனை வச்சிட்டாங்க. ராம் வீட்டுக்கு போய் வெண்ணிலா கிட்ட அம்மா சொல்றத சொன்னான். அப்போ என்ன மட்டும் தனியா போக சொல்றீங்களா? எனக்கு பயமா இருக்குமே. நீங்களும் வாங்கல. உன்னை பார்த்து மற்றவங்க பயப்படாம இருந்தா சரி. நீ கொஞ்சம் போனா அவங்களுக்கு உதவியா இருக்கும் வெண்ணிலா. அதான் நான் உன்னை போக சொல்றேன். நான் பின்னாடியே கிளம்பி வந்துடுவேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன். என்னை பஸ் மட்டும் ஏத்தி விடுங்க. வெண்ணிலா சிட்டில இருந்து ஊருக்கு போயிட்டா. அங்க அவங்க மாமியாரும் தங்கச்சியும் ஆர்த்தி எடுத்து வரவேற்றாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? என்ன கொஞ்சம் இளைச்சா மாதிரி இருக்கீங்க? சிட்டில நிறைய வேலையா? சும்மா இரு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா அவளை கிண்டல் பண்ண? அவ கிடக்குறா, நீ எப்படிமா இருக்க? சரி விடுங்க அத்தை, அவளை எதுவும் சொல்லாதீங்க. அவ எப்பவுமே என்கிட்ட இப்படிதான் விளையாடுவா. கல்யாண பொண்ணு வேற. அப்பாடா, எனக்கு சப்போர்ட் பண்ண அண்ணி வந்துட்டாங்க. பாருங்க அண்ணி, எப்ப பாரு இப்படிதான். இத பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கேட்டா கல்யாணம் ஆக போது அமைதியா இருன்னு சொல்றாங்க. அத்தை எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. மீனா விடு, நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா வெண்ணிலா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, அசதியா இருக்கும். வெண்ணிலா ஒரு ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டா. ராத்திரியும் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டோம் போல. பசிக்குது. அத்தை வேற என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம போய் சாப்பிடலாம். வாமா வெண்ணிலா, வந்து சாப்பிடு. உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன். வெண்ணிலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருசியா சாப்பிடுறா. அதனால வழக்கத்துக்கு மாறா நிறையவே சாப்பிடுறா. போதும்பா, நிறைய சாப்பிட்டுட்டேன். வயிறே வலிக்க போகுது. அதெல்லாம் பயப்படாதீங்க அண்ணி. பாட்டி கை வைத்தியம் இங்க நிறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணி நம்ம வயிற்று வலிய ஓட்டிடலாம். சரி, அத இருக்கட்டும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போன்லாம் பேசுறியா? என்ன சொல்றாரு எங்க வீட்டு மாப்பிள்ளை? போங்க அண்ணி, நான் அதெல்லாம் அவர்கிட்ட பேசல. அவர் தான் கால் பண்றாரு, நான் எடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலான்னு இருக்கேன். அதுதான் நல்ல பழக்கமா. இப்பவே எல்லாம் பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பேச ஒண்ணுமே இருக்காது. நான்லாம் எங்க காலத்துல உங்க அப்பாவை தாலி கட்டி முடிச்சுதான் முகத்தையே பார்த்தேன். அதானே, முன்னாடியே என் முகத்தை பார்த்துருந்தா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நீ ஓடிட்டு இருப்ப. சரிம்மா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. போய் படுமா, காலையில பேசிக்கலாம். மறுநாள் காலையில மீனா எழுந்து போய் அண்ணிய எழுப்பலான்னு போறா. அண்ணி, என்ன ஆச்சு? காலையில ஒரு மாதிரி இருக்கீங்க. நைட்ல நல்லா தூங்குனீங்களா? இல்ல மீனா, நைட்டு நான் சரியாவே தூங்கல. ஒரே வயிறு வலி தாங்கவே முடியல. நைட்டு நிறைய சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்ன அண்ணி சொல்றீங்க? நீங்க ஃபுல் கட்டு கட்டுறப்பவே எனக்கு தெரியும். இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். என்னம்மா வெண்ணிலா ஆச்சு? ஏன் இப்படிலாம் ஆச்சு உனக்கு? நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். அம்மா வேணாமா, அதெல்லாம் நம்ம பாட்டி கிட்ட சொல்லி வைத்தியம் பண்ண சொல்லலாம். டாக்டர் கிட்டலாம் வேணாம். நீ சும்மா இரு. அவ சிட்டில இருந்தவ, நமக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும். நம்ம டாக்டர் கிட்டயே போலாமா? ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போனாங்க. பேஷண்ட் கூட உள்ள யாரும் போகக்கூடாது. அவங்க மட்டும்தான் போகணும். நீங்க மட்டும் உள்ள போங்க. சரிங்க அத்தை, நீங்க இங்கேயே இருங்க. நான் உள்ள போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்.
சரிம்மா வெண்ணிலா, நீ போயிட்டு வா, எல்லாத்தையும் சொல்லு, நான் இங்கேயே நிக்கிறேன். உள்ள போய் வெண்ணிலா சேர்ல உட்கார்ந்தா. அப்போ டாக்டர் இப்படி பேசுறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு, சொல்லுங்க. நைட்ல இருந்து எனக்கு வயிறு வலி டாக்டர், தாங்கவே முடியல. நான்வெஜ்லாம் சாப்பிட்டீங்களா நைட்டு படுக்க போகிறப்போ? இல்ல டாக்டர், ஆலு பரோட்டா தான் சாப்பிட்டேன், நான்வெஜ் எல்லாம் சாப்பிடல. சரிம்மா, உள்ளே போய் படுத்துக்கோங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் என்னால் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். எதுக்கு டாக்டர், இங்கேயே பாருங்க, உள்ளலாம் வேண்டாம். சொல்கிறத கேளுங்கம்மா, நான் ஃபுல்லாக செக் பண்ணாதான் என்னால் மருந்து கொடுக்க முடியும். போய் படுங்க. வெண்ணிலா சந்தேகத்தோடயே போய் படுத்தா. இவன் எதுக்கு பேஷண்ட் கூட யாரும் உள்ள விட மாட்டாங்க, ஒண்ணுமே புரியல. அப்போ டாக்டர் வெண்ணிலாவை செக் பண்ணாரு. இங்கே வலிக்குதாம்மா? இங்கே வலிக்குதா? இப்போ இப்போ ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எல்லாம் சரியாயிடும். அப்போ வெண்ணிலா டாக்டரை ஓங்கி அடிச்சிட்டா. அவரு தப்பான முறையில தொடுற மாதிரி வெண்ணிலாக்கு தோணுச்சு. எனக்கு அப்பவே தெரியும், நீ இதுக்குதான் யாரையும் உள்ள விடாம தனியாவே பாக்குறியா? நீ மட்டும்தான் என்னை கண்டுபிடிச்சிட்ட. சரி விடு, இந்த விஷயம் வெளியே போய் சொன்னா உனக்கு அவ்வளோதான். ஏய், என்னையே மிரட்டுறியா? இப்போவே ஊருக்குள்ள போய் உன்னை எல்லார்கிட்டயும் சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நீ இந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும். நான் என்கிட்ட வந்திருக்க எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் இதை போய் சொன்ன, அப்புறம் எல்லாத்தையும் நான் நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஏய், அப்படிலாம் பண்ணாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படி வா வலிக்கு. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு இருந்தா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒழுங்கா இங்க கிளம்பு ஃபர்ஸ்ட். வெண்ணிலாவும் அமைதியா வீட்டுக்கு வந்துட்டா. இந்த டாக்டரை ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ தன்னோட கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரை வர வச்சா. நடந்த எல்லா விஷயத்தையும் தன் கணவர் ராம் கிட்ட சொன்னா. 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டாங்க. 2 நாள் கழிச்சு வெண்ணிலா டாக்டர் பார்க்க போனா. எனக்கு இன்னும் எதுவுமே சரியாகல, நீ மருந்து கொடுத்தாதான் எனக்கு சரியாகும்னு நினைக்கிறேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீயே நம்ம வழிக்கு வந்துட்ட போல. சரி சரி, உள்ள போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இப்படியே வராதீங்க, உங்க மேல ஒரே மருந்து வாசனையா இருக்கு, குளிச்சிட்டு வாங்க. டாக்டர் தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு குளிக்க உள்ள போனாரு. அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா அவரோட போனை எடுத்து ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி வந்துட்டா. நீங்க இப்ப போய் போலீஸ்ல சொல்லுங்க, அவனால இப்ப நம்மள எதுவும் பண்ண முடியாது. ராமு போலீஸ கூட்டிட்டு வந்து டாக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டான்.